இறைவா, நான் உன் திருவருளுக்குப் பாத்திரமானதால் இந்திரன், திருமால், விஷ்ணு இவர்களின் வாழ்வு போல எனக்கொரு வாழ்வு கிடைத்தால் கூட அந்த வாழ்வை விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குடியே கெட்டாலும் உன் அடியார்கள் அல்லாதவர்களோடு நட்பு கொள்ள மாட்டேன். எனக்கு உன்னோட திருவருள் கிடைக்கும் அப்படின்னா நரகம் போறத கூட இகழ்வா நினைக்க மாட்டேன். இறைவா, உன்னை தவிர வேறு தெய்வங்களை மனசால கூட நினைக்க மாட்டேன். இதைத்தான் கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருஅருளாலே இருக்கப் பெறின். இறைவா, உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே அப்படின்னு பாடுறாரு. இப்போ இதோட விளக்கத்தை பார்ப்போம். எதுக்காக இந்திரன், திருமால், பிரம்மன் இவங்க வாழ்வை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையெல்லாம் போக நுகர்ச்சி கொண்ட வாழ்க்கைதான். அப்படி வாழ்ற அவங்க வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டா நானும் போக நுகர்ச்சியினால வினைகளை ஈட்டி அந்த வினையின் பயனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே உழல வேண்டி வரும். அதனால ஆன்ம முன்னேற்றமும் தடைப்படும். அடியார்கள் அதையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அதனால எனக்கு அவங்க வாழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து